சார், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணுன்ட்டு நாங்களும் விரும்புகிறோம். இவங்க 2 பேரும் பேசுனதில் ஏதாவது பிழைகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. அப்படியா? அதாவது நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான், பணப்பரிமாற்றம் இதில் பயனாளின்னு சொல்லி திருமதி சோனியா காந்தி அவர்களையோ திரு ராகுல் காந்தியை சொல்லும்போது ஏதாவது ஒரு பைசா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கா? நான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன், செட்டில்மெண்ட்டு ஒரு சொத்தை தகப்பனோ பிள்ளையோ தங்க சகோதரிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? நான் ஆரம்பத்திலேருந்து ரொம்ப விளக்கமாக சொன்னேன். இது காங்கிரஸ் சொத்து, வெறும் 50 லட்சம் அல்ல, 90 கோடியை நீண்ட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பத்திரிகையை காப்பாற்றுறது தான் பிள்ளைய காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறாங்க. அந்த பிள்ளைய திருப்பி வீணாக போகக்கூடாதுன்னா காங்கிரஸ் கட்சி யங் இந்தியான்னு ஒன்று உருவாக்கி, அதுவும் இன்னொரு பத்திரிகைங்கிற கம்பெனி தானே ஒழிய அந்த கம்பெனி ஏதாவது லாபம் அடைஞ்சு அந்த லாபம் தனிநபருக்கு திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கோ அல்லது தலைவர் ராகுல் காந்திக்கோ போயிருந்தா நீங்கள் எதுனாலும் சொல்லலாம். ஆக ஒரு சொத்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே, அதாவது காங்கிரஸ்ங்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளேயே போகுது. திரும்ப சொல்ற ஏஜேஎல் என்பது மோத்திலால் வோரா அவர்கள் யார் காங்கிரஸில் பொருளாளராக வர்றாங்களோ அவங்க தான் அதை பார்ப்பாங்க. அப்போ பொருளாளராக உள்ளவர் அதே காங்கிரஸுக்கு மாற்றி கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் இருந்தது திருமதி சோனியா காந்தி. அதனால அவர் சகோதரர் சொன்ன மாதிரி அவர் தண்டிக்கப்படுவார், குற்றவாளி, அந்த வேலையே கிடையாது. அந்த மாதிரி குற்றம் செய்கிற நிலையில் திருமதி சோனியா காந்தி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவருக்கு இல்லை. அதே மாதிரி திரு ராகுல் காந்திக்கு இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் பாஜக செய்யக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஊழலையும் எதிர்த்து கொண்டு இருப்பவர் இன்னைக்கு ராகுல் காந்தி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த ஆட்சி என்பது ஒரு அளவுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியாக மாற்றி அந்த ஆட்சியை ஆர்எஸ்எஸ்க்கு கையளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மோடி அவர்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்க திட்டம். இந்த நாட்டை எப்படி ஆள்வாங்கன்னா, நேபாளத்தில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, மன்னராட்சி போய் மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வரணும்னு இன்னைக்கு ஒரு நிலைமை அந்த ஊரில் உருவான மாதிரி இங்கே ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஆட்சியை பாஜக இருக்காது. எப்படி சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றதுக்காக இந்திங்கிற ஒரு பேர்ல இந்திய வளர்க்குறோம்னு சொல்லி பண்ணிட்டு, அதன் பிறகு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கும் இந்திக்கு கூட அவ்வளவு காசு போல, சமஸ்கிருதத்துடைய அந்த வளர்ச்சிக்கும் இன்னைக்கு பல லட்சம் கோடி பல்லாயிரம் கோடியை தூக்கி கொடுக்குற மாதிரி சமஸ்கிருதத்தை வளர்க்க ஹிந்தி, ஆர்எஸ்எஸ் இந்த ஆட்சியை மன்னராட்சி மாதிரி கைப்பற்ற குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாற்றி கொண்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை நடக்குது. இதை கண்டுபிடித்தவர்ல ஒருத்தர் திரு ராகுல் காந்தி, அதை வழிமொழிகிறதுல ஒருத்தர் தமிழக முதல்வர். இந்த 2 பேரை எந்த வகையில எதுக்கணும்? இவர் ஆட்சியை இங்கே சீர்குலைக்கணும், அங்கே ராகுல் காந்தியை சீர்குலைக்கணுங்கிறதா அவருடைய எண்ணமே ஒழிய காங்கிரஸ் இதுல ஒரு பைசா கூட எந்த தவறும் செய்யவில்லை. காங்கிரஸ் சொத்து காங்கிரஸ்க்கு வந்திருக்கு. அதுல அவரே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஷேர் உள்ள சிலர் காங்கிரஸுக்கு விரோதமா, எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸுக்கு விரோதமா போயிருக்காங்க இல்லையா, அதுல 1-2 பேரை பிடிச்சு இந்த அலிகேஷனை கொடுத்திருக்காங்க. அதில் நாங்கள் வெல்வோம். அதாவது சட்டப்படி 25வது பிரிவு சட்டப்படி யங் இந்தியாவும் லாபம் நோக்க இல்லாத ஒரு கம்பெனி. அது எப்படி உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோ அதே காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் எந்த வகையிலும் இந்த யங் இந்தியாவை பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய திருமதி சோனியா காந்தி மேலேயோ அல்லது நம்முடைய ராகுல் காந்தி மேலேயோ எந்த கன்விக்ஷனும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தால் அதை நீதிமன்றம் சரி செய்யுங்கிறதுல எனக்கு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு இந்தியர்களும் ரூபாய் 10லிருந்து 15 ரூபாய் ஒரு மின்சார கட்டணம் கட்டுறாங்கன்னு சொன்னா 5 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய மின்சாரத்தை திரு அதானி அம்பானி 2 பேருமே செய்யற வேலை. ஒருத்தர் சோலாருக்கு போயிட்டாரு, ஒருத்தர் நிலக்கரியை வாங்கி அந்த நிலக்கரியை 100 ரூபாய்க்கு வாங்கி இந்திய அரசாங்கங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் 300 ரூபாய்க்கு விற்கிறது. காரணம் அதை 200 மாற்றி இங்கே 300 விற்கிறாங்க. அந்த செய்தி கூட இந்த அரசு அதானிகளையும் அம்பானிகளையும் காப்பாற்றி இருக்கிறது. இதே தமிழ்நாட்டில் 3 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சோலார் மின்சாரத்தை அதிமுக ஆட்சியில எவ்வளவு ரூபாய்க்கு வித்தாங்க? அப்ப இன்னைக்கு வரை நாம பாதிக்கப்படுறோம். அப்ப அம்பானி அதானிகள் போன்றவர்களை காப்பாற்றுவதற்கு, பக்குவ சொத்துக்களை அம்பானிகள் இருக்கிறதை காப்பாற்றுவதற்கு எப்படி இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கிறதோ, தொழிலதிபர்களை காப்பாற்ற முயற்சி எடுக்க, அந்த முயற்சி தான் இந்த முயற்சி.